இயற்கையாகவே மனுஷங்களா பிறந்தாலே நமக்கு நம்ம மேலே செல்ஃப் டவுட்ஸ், அதாவது சுய சந்தேகம் அப்படி இருக்குது பார்த்தீங்களா? நிறையவே இருக்கும். பயம் இருக்கும், தாழ்வு மனப்பான்மை இருக்கும், நம்மளால செய்ய முடியுமா இருக்கும், இந்த விஷயம் நமக்கு செட் ஆகுமா அப்படின்னு எக்ஸட்ரா 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 அடுக்கிக்கிட்டே போகலாம். அவ்வளோ டவுட்ஸ் ஒவ்வொருத்தர் மேலேயும் நம்ம மேலே நமக்கு இருக்கும். ஸோ இப்படிப்பட்ட விஷயங்கள் உங்ககிட்ட இருக்குன்னா கண்டிப்பாக இந்த பதிவு நமக்கு தான். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க கதைகளத்திற்கு போகலாம். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஆர்டிஎஸ். ஓவர் கம்மிங் செல்ஃப் டவுட்ஸ். எஸ், நமக்கு நம்ம மேலே இருக்க சுய சந்தேகங்கள்லேருந்து மீண்டு நாமளும் எப்படி வெற்றியாளனாக மாறப்போகிறோம் அப்படின்ற விஷயத்த இந்த கதைகளத்தில் பார்க்க போகிறோம். இது 3 பிரித்து வச்சுருக்காங்க. முதல் விஷயம் மைண்ட் செட் ஷிஃப்ட்ஸ், அடுத்து இன்டென்ஷனல் ஆக்ஷன்ஸ், மூணாவது ஸ்ட்ராட்டஜிஸ் டு ஓவர் கம் செல்ஃப் டவுட். எஸ், இந்த 3 டாபிக்லேயும் 5 விஷயங்கள் இருக்குது. மொத்தமாக பார்க்க முடியாது. ஸோ இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது மைண்ட் செட் ஷிஃப்ட்ஸ். அதில் சொல்லியிருக்க முதல் விஷயம் ரீஃப்ரேம் யுவர் நெகட்டிவ் தாட்ஸ். எஸ், இது நம்மளோட பழைய கதைகளத்தில் பார்த்துருப்போம். உங்களோட நெகட்டிவான தாட்ஸ், நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் நினைக்கிறீங்களோ, இந்த விஷயம் செய்ய முடியாதுன்னு நினைக்கிறீங்களோ, அந்த விஷயத்தில் பாசிட்டிவான அஃபர்மேஷன்ஸை நீங்கள் கொண்டு போங்க. எஸ், இத்தனை நாள் என்னால் வீடியோ போட முடியாது, கண்டினியூஸாக பண்ண முடியாது நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் இப்போ கொஞ்சம் டேஸாக நான் கண்டினியூஸாக அதை செஞ்சுக்கிட்டே இருக்கேன். ஸோ நம்மளோட நெகட்டிவ் தாட்ஸை வெளியே கொண்டு போயிட்டு பாசிட்டிவான விஷயங்களை எப்படியாவது நம்ம உள்ளே கொண்டு வரணும். எஸ், நம்மளோட நெகட்டிவ் தாட்ஸை ரீஃப்ரேம் பண்ணி என்னால் செஞ்சு முடிக்க முடியுன்றதை நீங்கள் நம்பி அதை செல்ல இறங்கணும். ரெண்டாவது விஷயம் ஃபோக்கஸ் ஆன் ஸ்ட்ரென்த்ஸ். எஸ், நமக்கு இந்த உலகத்தில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, ஆனால் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள், நீங்கள் அந்த ஒரு விஷயத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால இறங்கி வேலை செய்வீங்க. பார்த்தீங்களா, எனக்கு எடிட்டிங்னாலே ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதை நான் இன்னும் லேர்ன் பண்ணிக்கிட்டு கற்றுக்கிட்டே இருக்கப்போ அதில் வர சந்தோஷம் கண்டிப்பாக நம்மளை ஃபோக்கஸ்டாக வச்சுருக்கோம். அந்த ஸ்கில்ஸை நம்ம டெவலப் பண்ண சந்தோஷம் மட்டும் இல்லாமல் எனக்கு அது ஒரு மிகப்பெரிய கான்ஃபிடன்ஸ் லெவலில் கொடுக்குது. ஒவ்வொரு வீடியோவும் எடிட் பண்ணக்குள்ள நான் நேற்று வீடியோவோட இன்றைக்கி ஏதோ ஒரு விஷயம் பெட்டராக பண்ணியிருக்கேன், புதுசாக கற்றுக்கக்குள்ள அது இன்னும் எனக்கு மிகப்பெரிய கான்ஃபிடென்ஸை கொடுக்குது. ஸோ அதனால தான் சொல்கிறாங்க, உங்களோட ஸ்ட்ரென்த்ஸ் மேலே நீங்கள் ஃபோக்கஸ்டாக இருங்க. மூன்றாவது விஷயம் ப்ராக்டிஸ் செல்ஃப் காம்பஷன். காம்பஷன் அப்படின்னா வேற எதுவும் இல்லை, செல்ஃப் லவ் தான் அப்படி சொல்கிறாங்க. ஸோ உங்களை நீங்கள் முதல்ல நேசிங்க. மற்றவங்க நம்மளை நேசிக்கணும்னு அவசியமே இல்லை. உங்கள் கண்ணாடி பார்த்து நீங்கள் பேசுங்க, உனக்கு என்ன நல்லா தானடா இருக்கு, நம்மளாம் செஞ்சு முடிக்க முடியுதா. மற்றவங்க நம்மக்கிட்ட சொல்லணும் அவசியம் இல்லை. நம்ம செய்கிற விஷயம் நமக்கு பிடிச்சிருக்கா, அது நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணுதா, நமக்கு அது சந்தோஷத்தை கொடுக்குதா, அப்படி பார்க்க சொல்கிறாங்க. ஸோ இப்படி செஞ்சாலே நீங்கள் மீண்டு வர்றதுக்கு ரொம்ப 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 அதிக சார்ஜஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. நாலாவது விஷயம் எம்ப்ரேஸ் இம்பர்ஃபெக்ஷன். அப்படின்னா நீங்கள் உங்களோட தவறுகளை ஒத்துக்கணும். எஸ், நம்மளோட லாஸ்ட் ஒரு 2 வீடியோக்கு முன்னாடி ஒரு பிரதர் ஆர் சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, இன்னும் கொஞ்சம் தெளிவாக பேசுங்க, அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் மரியாதையாக பேசுங்க. ஒரு சில நேரம் நான் பேசிக்கிட்டே இருக்கக்குள்ள நீங்கன்றதுக்கு பதிலாக நீ வா போன அப்படின்னு அது இயல்பாகவே வந்துடும். ஸோ அந்த விஷயம் அதை நான் பெருசாக எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக என்னால் அதை தெரிஞ்சிக்கிருக்கவே முடியாது. ஸோ அந்த ஒரு விஷயத்த சரியாக எடுத்துக்கிட்டு ஓகே அது தவறு தான், அதை சரி செஞ்சுக்க முயற்சி பண்ணலாம் அப்படின்னு அடுத்தடுத்த வீடியோவில் எந்த அளவுக்கு பார்த்து பேச முடியுமோ முயற்சி பண்ணுறேன்ல. எஸ், இந்த விஷயங்கள் எதுவாக வேணா இருக்கலாம் உங்கள் லைஃப்பில். அந்த விஷயத்த தவறுன்னு சொல்கிறாங்களா, அதை யோசித்து பாருங்கள், சரியாக இருந்தால் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதை திருத்திக்க பாருங்கள். 5வது விஷயம் கிராட்டிடியூட். எஸ், நன்றி மனப்பான்மை தான். இது எல்லா விஷயங்களையும் வரும். நமக்கு மற்றவங்க அப்படி வாழறாங்களே, மற்றவங்க அந்த பொருள் வாங்கிட்டாங்களே, மற்றவங்க அந்த ஸ்கூலில் அவங்க பசங்களை சேர்த்துட்டாங்களே அப்படின்னு நீங்கள் நினைக்காம, எனக்கு இந்த ஸ்கூல் இப்போதைக்கு கிடச்சிருக்கு, என்கிட்ட இப்போ ஒரு ஹீரோ ஹோண்டா ஸ்கூட்டர் இருக்குது, எனக்கு ஒரு பைக் இருக்குது, எனக்கு ஒரு சின்னதாக ஒரு வீடு இருக்குது, இப்போதைக்கு எனக்கு இது சந்தோஷத்தை கொடுக்குது, இருக்கிற பொருளை வச்சுட்டு நிம்மதியாக இருக்கிறதுக்கு என்னவோ அதை நீங்கள் தேடிப்போங்க. அந்த நிலைக்கு எல்லாருமே வளரணும்னு எல்லாருக்கும் ஆசை இருக்கும். பட் அவங்கள பார்த்து நம்ம பொறாமப்பட வேணாம். நாம் இருக்கிற பொருளுக்கு முதல்ல சந்தோஷமாக இருந்துட்டு அதை எப்படி இன்க்ரீஸ் பண்ணணும், நம்மளோட ஸ்கில்ஸை டெவலப் பண்ணணும், நம்மளோட க்ரோத்தை எப்படி டெவலப் பண்ணணும், நாம் சுயசிந்தனமாக யோசித்து கண்டிப்பாக செஞ்சோம் அப்படின்னா உங்களை நீங்கள் ஓவர் கம் பண்ணுறதுக்கு முதல் விஷயம் இந்த மைண்ட் செட். இதெல்லாம் நம்மளோட மைண்ட் செட்டை பேஸ் பண்ணி வரதால உங்களோட மைண்ட் செட்டை ஷிஃப்ட் பண்ணுங்கள். ஒரு நினப்புலேருந்து இன்னொரு நினைவுக்கு உங்களோட மைண்ட் செட்டை ஷிஃப்ட் பண்ணுங்கள் அப்படின்னு அழகாக சொல்லியிருக்காங்க. ஸோ மீதி இருக்கிற 2 டாபிக்ஸை அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக பார்ப்போம். நம்மளோட பேஜுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.
மீண்டும் அடுத்த ஒரு அருமையான கதைகளத்தில் உங்களை வந்து பார்க்குறேன். ஆர்டிஎஸ்.